வணக்கம். தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் 40 தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியிருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக மிகப்பெரிய ஒரு ஆதரவோடு 9ஆம் தேதி ஆட்சி அமைக்கப் போகிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது கதை முடிய போகிறது என்றே நாம் கூறலாம். 40 தொகுதிகளை வென்றும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைகிறது என்றால் ஸ்டாலின் அவர்களது வெற்றி தோல்விக்கு சமம்தான் என்றும், கிட்டத்தட்ட மத்தியில் இவர்கள் எந்த ஒரு குரல்களை எழுப்பினாலும் எந்த ஒரு பயனும் இல்லை, கடைசியாக வெளிநடப்பு மட்டும்தான் செய்ய முடியும் என்பதையும் தற்பொழுது பிற கட்சிகள் உணர்த்திவிட்டார்கள். முதலாவதாக மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியான இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க வேண்டும், அப்பொழுதுதான் கைதில் இருந்தும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட முடியும் என்ற முனைப்போடு பல்வேறு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் கடைசியில் அவருக்கு கிடைத்தது மத்தியில் பாஜகவின் ஆட்சிதான். பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் பாஜக கூட்டணி தற்பொழுது மீண்டும் 3வது முறையாக மத்தியில் பிரதமர் தலைமையில் மோடி மூலமாக ஆட்சி அமைக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கேற்பதான் சந்திரபாபு நாயுடு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆதரவுகளோடு 3வது முறையாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி மலரப்போகிறது. ஸ்டாலின் அவர்கள் பயத்தில் கதறப்போகிறார் என்பதற்கேற்ப இணையதளங்களில் வீடியோக்களும் வைரலாக பரவி வருகிறது. என்னப்பா சொல்ற என்று கேட்கலாம். கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சொன்னபடி திமுகவின் ஊழல் மற்றும் சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை, அனைத்து விதமான தகவல் தொடர்பு போன்ற சட்டத்திற்கு விரோதமாக திமுகவினர்கள் செய்ததாக அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பித்து விட்டார். மக்களவைத் தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற தகவல்களையும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சொன்னபடி 3வது முறையும் மத்தியில் மோடி அவர்களது ஆட்சி கைகூடிவிட்ட நிலையில் மீண்டும் அச்சத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் கதிகலங்கி போய்விட்டார் ஸ்டாலின் அவர்கள். உடனடியாக அமைச்சரவை மாற்றம் நிகழுமா என்ற யோசனையும் நடந்து வருகிறது. இது அனைத்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. 40ஐ வென்றும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் ஸ்டாலின் அவர்களது தலை தப்பும். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிவிட்டது. ஆந்திரா முதல்வரும் பீகார் முதல்வரும் ஸ்டாலின் அவர்களுக்கு செருப்பால் அடித்தது போல் பதில்களை கூறிவிட்டு இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து விட்டார்கள். மீண்டும் பாஜக 3வது முறை பெரும்பான்மையை நிரூபித்துவிட்டு ஆட்சியே அமைக்கப் போகிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்தியா கூட்டணிக்கும் அல்ல ஸ்டாலினுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.